ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாழைக்காய் வறுவல் மிக அதிக சுவையோடு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த முறையில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப கேட்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு வந்துட்டு நான் 2 வாழைக்காய்கள் எடுத்திருக்கேங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இந்த வாழைக்காய்களை தோல் சீவிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நான் உடனே வந்துட்டு சமைக்க போகிறதுனால நான் இது வந்துட்டு மோர் தண்ணியில் போடல. இது வந்து நேரம் கழிச்சு நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மோர் விட்டுட்டு இல்லைன்னா கொஞ்சம் தயிர் விட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும். இப்போ அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு இவ்வளோ அளவுலாம் இல்லைங்க. நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச பின்னாடி வாழைக்காய்களை போட்டோம் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் உறிஞ்சாமல் கரெக்டான பக்குவத்தில் பொரிஞ்சு வரும். வாழைக்காய்களை எடுத்து போட்டுக்கலாம். இது வந்துட்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் வந்துட்டு அனைத்து வகையான வெரைட்டி சாதம், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. 2 பக்கமே வேகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். நார்மலான ஹீட்டில் வச்சு தான் நான் வந்துட்டு இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். சட்டுன்னு ஒரு ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வாழைக்காய் வறுவல் ட்ரை பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்த பின்னாடி நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது எல்லாமே தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பொரிச்ச எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெயை நான் வடித்து எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா நம்ம பரட்டி விட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அதில் இருக்க ஹீட்லேயே அது நல்லா சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்த பின்னாடி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோங்க. நான் கருவேப்பிலை சேர்த்ததை காட்டலை. இந்த கருவேப்பிலையும் வாசனைக்காக சேர்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு தக்காளியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி ஒரு ஜூஸியான ஃப்ளேவருக்கு வந்துடும். அதனால தான் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறது. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம தனியாக பொரித்து எடுத்து வச்சுருக்க வாழைக்காய்களை ஒன்றா சேர்த்துட்டு நம்ம பெரட்டி வதக்கி விட்டு வேண்டியதாங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த வாழைக்காய்களை நல்லா ஒட்டுற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் வறுவல் அதிக சுவையோடு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.